சபதம் பண்ணிருக்காருல, அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காருல, அதனால அவர் என்ன பண்றார், நான் எனக்கு வயசாயிடுச்சு, அவருக்கு அறுவை சிகிச்சை செய்ய போறாங்க. அறுவை சிகிச்சைக்கு ஏதாவது ஒரு மருந்து கொடுத்தால் கூட, மரபு மருந்து கொடுத்தால் கூட, அதுவும் கூட போதை, அது எனக்கு வேண்டாம். நான் பகவத்கீதையை படித்துக் கொண்டிருக்கிறேன், நீங்கள் எனக்கு அறுவை சிகிச்சையை மேற்கொள்ளுங்கள். அப்ப படிச்சா வழி தெரியாது, நமக்கு படிச்சா தான் உலகமே தெரியும். எப்படின்னா, இப்படி புத்தகத்தை வச்சுக்கிட்டு இருப்போம், யாராவது போனா உடனே வந்துடும். ஒரு சலன சத்தம் கிடைச்சா, ஒரு யாரும் நடந்து போற மாதிரி சத்தம் கிடைச்சா, ஷூ சத்தம் கிடைச்சா, படிப்புல கவனமே இருக்காது நமக்கு. அறிஞர் அண்ணா படிக்கிற போது துப்பாக்கியால காதை உரசிட்டு போற மாதிரி, துப்பாக்கி கொண்டு காதை உரசி கொண்டு போற மாதிரி சுட்டா கூட தெரியாதாம் அறிஞர் அண்ணாவுக்கு. அப்படி புத்தகத்தை எடுத்தாருன்னா ஒரு முழு கவனமும் எதுல இருக்குமா, படிப்புல இருக்குமா. ஆனா நமக்கு புத்தகத்தை எடுத்தாதான் பல கற்பனைகள் வரும். புத்தகத்தை வச்சுட்டு என்னென்னலாம் யோசிக்க தோணுமோ அத்தனையும் யோசிக்கும். கண்ணை மூடி உட்கார்ந்து தவம் பண்ணு அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, கண்ணை மூடிட்டோம்னாவே நமக்கு நிறைய தாட்ஸ் வரும். எதையுமே நினைக்காத அப்படிம்பாங்க தவ பயிற்சியில. அதே மாதிரிதான் புத்தகம், அது கண்ணை மூடிக்கொண்டு தவம் செய்வது, புத்தகம் கண்ணை திறந்து கொண்டு தவம் செய்வது. இந்த புத்தகத்தில் இருக்கிற கருத்துகள் உண்மையிலுமே எக்கனாமிக்ஸ் படிப்பீங்களா? ரொம்ப அருமையான படிப்பு. எத்தனை பேர் எக்கனாமிக்ஸ் இருக்கீங்க? அமர்த்தியா சென் தெரியுமா? அமர்த்தியா சென் எத்தனை பேருக்கு தெரியும்? அமர்த்தியா சென் தெரியுமா? நோபல் பரிசு பெற்றவர். அதாவது நம்ம பிரதம மந்திரி அமர்த்தியா சென்னை பார்த்து அப்படி இப்படி கூடுவார். ஏன்னா பதவிகள் பெரிதல்ல, எது பெரிது? படிப்பு பெரிது. அப்படி அப்துல் கலாம் குடியரசுத் தலைவராக இருந்தார். அவர் குடியரசுத் தலைவராக இருந்தது பெருமை இல்லை, சிறந்த கல்வியாளராக இருந்ததுதான் பெருமை. பதவி யாருக்கு வேணாலும் வரும், ஆனால் படிப்பு நம்ம படிச்சதான் வரும், எல்லாருக்கும் வரும். எப்படி இருக்கும்? படிச்சதான் வரும். அதனால ஒவ்வொரு படிப்பும், ஹிஸ்டரி என்ன சாதாரண படிப்பா? ஹிஸ்டரி மாதிரி ஒரு சிறந்த படிப்பு பார்க்கவே முடியாது. எல்லா சப்ஜெக்டும் புரியும் சார். அதுவும் பிசிக்ஸ்னா பயங்கர ஒரு மரியாதை. பிசிக்ஸ் அவ்வளவு அருமையான சப்ஜெக்ட். அதான் அது படிக்கிறதுக்கு ஒரு தனி திறமை வேணும். படிச்சவங்களை பார்த்தாலும் எனக்கு தெய்வமா தெரியும். அன்னைக்கு 2 பேர்த்த பார்த்தேன், அவங்க பையன் என்கிட்ட படிச்சிருக்கான், அவங்களா நின்று என்கிட்ட பேசின ஒரு தெரியாம கேட்டேன், என்ன சப்ஜெக்ட்? பிசிக்ஸ் அப்படின்னாங்க. ஐயோ பிசிக்ஸ் தான், எப்படிங்க படிச்சீங்க? அப்படியே யாரும் கேட்கிறேன், பிசிக்ஸ் படிச்சா பிசிக்ஸ் இருக்கீங்களா? வெரி குட், சூப்பர் சப்ஜெக்ட். இயற்பியல் படிக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. அது படிச்சு புரிஞ்சுக்கிறது இல்ல, உணர்ந்து புரிஞ்சுக்கிறது. தெய்வம் மாதிரி உணர்ந்து புரிஞ்சுக்கணும், உணரணும். அந்த சப்ஜெக்ட்ல நாம இன்வால்வ் ஆகணும், அப்பதான் புரிஞ்சுக்க முடியும். பிசிக்ஸ் அவ்வளவு அருமையான சப்ஜெக்ட். ஜாகிரபி சாதாரண சப்ஜெக்டா? நீ கலெக்டர் ஆகணும்னா ஜாகிரபி படிக்கணும். ஜாகிரபி இருக்கீங்களா? ஜாகிரபி சயின்ஸ் படிக்கிறவங்களே இல்ல நம்ம காலேஜ்ல. ஜாகிரபி இருக்கீங்களா? ஜாகிரபி சயின்ஸ்க்கு பயங்கர மதிப்பு இருக்கு. ஜாகிரபி சயின்ஸ் படிக்கிறவங்களே இல்ல. இப்ப ஜாகிரபி சயின்ஸ் படிச்சவங்க இருந்தால் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு உடனடியாக இருக்கிறது. இப்படி நாம படிக்கிறதுக்கும் தெரிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் நிறைய இருக்கு. ஆனா அத்தனையும் விட்டுட்டு வேற பாதையில் சென்று விடாதீர்கள் மாணவர்களே, மாணவிகள். போதைங்கிறது மிக தீய பாதை. அந்த பாதையை விட்டுவிடுங்கள். படிப்பு என்ற பாதையில் பெரும் பயணத்தை மேற்கொள்ளுங்கள். நீங்க மாணவர்களாக இருக்கிற வரைக்கும் தான் படிக்கணுங்கிறது இல்லை. யாரானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. நீ எந்த ஊராக இருந்தால் என்ன, எந்த நாடாக இருந்தால் என்ன, நீ யாராக இருந்தால் என்ன, நீ படி. எப்படி படி? சாகும் வரை படினா. இந்த படிப்புக்கு இணையான உலகத்தில் எதுவும் இல்லை. மாணவர்களாகிய உங்களுக்கு தேவை படிப்பு மட்டும்தான். நிறைய போதைப் பொருளை பற்றிய நிறைய செய்திகள் என்னிடத்தில் இருக்கின்றன. ஆனால் அவற்றையெல்லாம் சொன்னால் கூட எங்கேயாவது மனசுல ஓரத்துல போய் ஒட்டிக்கு போன்னு பயந்துட்டு அதை பற்றி நான் எதையுமே சொல்லாமல் உங்களுக்கு நல்ல விஷயத்தை மட்டுமே சொல்லி இருக்கிறேன். நீங்கள் தலைவர்களாக இருக்க வேண்டும், தொண்டர்களாக இருக்க வேண்டும், சிறந்தவர்களாக இருக்க வேண்டும், நல்ல படிப்பாளர்களாக இருக்க வேண்டும். படிப்புதான் உங்களை உயர்த்தும். கல்வி ஒன்றே பெரியது. எல்லா செல்வங்களையும் விட செல்வத்துள் செல்வம், செல்வம், அச்செல்வம், எல்லாம் செல்வங்களெல்லாம் தலையிட்டான். அந்த செல்வத்துக்கெல்லாம் அடிப்படையாக இருப்பது எதுனா கல்வி. கற்றவர்கள் படித்தால், கற்றவர்கள் பேசினால் சரி செல்வம், கல்லாதவன் பேசினால் சரி செல்வம் இல்லை.
புரியுதா? அதனால போதை தடுப்பு விழிப்புணர்வு முகாம்ல இவ்வளவு அருமையா கேட்டவங்க அனைவருக்கும் நன்றியை கூறி அது இன்னொரு தகையில சாப்பிடுறாரு. அதனால தமிழ் வந்து அவ்வளவு ஒரு சிறந்த மொழி, சரியா? அப்ப காந்தியடிகளுக்கு வந்து அவ்வளவு சிறந்த காந்தியடிகளுக்கு அறுவை சிகிச்சை ஏற்படுறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, காந்தியடிகள் எனக்கு வந்து மயக்க மருந்து கொடுக்க வேண்டாம், மயக்க மருந்து கொடுத்தா அவார்டையும் பறிச்சுக்கிறாங்க. உண்டா இல்லையா? அது யூரின் டெஸ்ட்ல தெரிஞ்சிடும். முடிச்சுட்டு வந்து யூரின் டெஸ்ட் எடுத்தோம்னா அவங்க என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கிறது தெரிஞ்சிடும். அவங்க போட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் யூரின் டெஸ்ட் எடுக்க முடியும். யூரின் டெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் ரிசல்ட். கொடுத்த அவார்டை பறிச்சுக்கணும். இந்த ஒலிம்பிக்லயே ரொம்ப சிறப்பு என்ன தெரியுமா? 100 மீட்டர்ஸ்ல உசைன் போல்ட் சாதனை பண்ணி வந்து ஸ்டேஜ்ல ஏறணும்னா உடனே அவனுக்கு அந்த அவார்டை கொடுப்பாங்க. நீங்க முடிச்சுட்டு வந்தோடனே உங்களுக்கான பரிசு, நீங்க படிச்ச உடனே உங்களுக்கு திருப்தி மார்க்க கொடுத்தா மாணவர்களுக்கு அது போல ஒரு சந்தோஷம் இல்லை. ஆனா என்னன்னா, எங்களால தொடர் பண்ணினால அழுத்தத்தினால தொடர்ந்து மார்க் அப்படி கொடுக்க முடியாது. நான் உடனே திருப்தி கொடுக்கணும்னு தான் நினைப்பேன். ஆனா லேட் ஆயிடும். பசங்க திருத்தும் போதெல்லாம் அவங்க வந்து பார்ப்பாங்க, சார் நல்லா எழுதிக்கிறா சார், மார்க் வருதா சார் அப்படின்னு. அது வந்து ஓட்டப்பந்தயமா இருந்தா உடனே ரிசல்ட் தெரிஞ்சிடும். இது திருப்தி பார்த்தால ரிசல்ட் சொல்ல முடியும். அவன் அப்படி கொடுப்பாங்க. ஆனா அந்த அப்படிப்பட்ட பரிசை வந்து போயிடுது. எதனால? ஊக்க மருந்து சாப்பிடுறதுனால. அப்ப திறன் அதிகமான திறன் காட்டுவதற்காக ஏதோ ஒரு அதிகமான ஒரு பொருளை பயன்படுத்தியிருக்காங்க. இது மாதிரி பொருள் பயன்படுத்தக்கூடாது. காந்தியடிகளுக்கு ஒரு முறை அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வேண்டியது. இதை மட்டும் நல்லா கேட்டுக்குங்க. இந்த ஒரு கருத்தை சொல்லதான் வந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே கூட்டத்துக்கு இந்த மாதிரி பேசிட்டேன். காந்தியடிகளுக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்தாங்க. அந்த அறுவை சிகிச்சை செய்ய போது காந்தியடிகிட்ட சொன்னாங்க, ஐயா உங்களுக்கு வந்து கொஞ்சம் வலிக்காம இருக்கிறதுக்கு மருந்து கொடுக்குறோம், அப்பதான் அறுவை சிகிச்சை செய்ய முடியும், கத்தியில் அறுக்கிறது இல்லை, அதனால நீங்க வந்து அந்த மருந்தை ஏற்றுக்கணும். எதுவுமே ஐயாட்ட சொல்லிட்டு தான் செய்யணும். காந்தியடிகளை வந்து ஒரு 100 அடிக்கு அந்த பக்கம் மற்றவங்க கூட இன்ஸ்பயர் ஆகி சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க. காந்தியடிகள் பேசணுங்கிறது இல்லை, காந்தியடிகள் தொடரணுங்கிறது இல்லை, காந்தியடிகள் வந்து நேரடியாக கடிதம் எழுதணுங்கிறதெல்லாம் கிடையாது. காந்தியடிகள்னு பேரை கேட்டாவே இன்ஸ்பயர் ஆகி இந்திய நாட்டுக்காக போராடி அவர்கள் விடுதலை போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க. அவ்வளோ பெரிய மனிதர் காந்தியடிகள். காந்தியடிகளை போல ஒரு சிறந்த மனிதரை நாம் இந்த உலகத்துல வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. காந்தியடிகளுக்கு லியோ டால்ஸ்டாயினுடைய வரிகள் தான் வந்து பெரிய ஒரு தூண்டுகோலாக இருந்திருக்கிறது. லியோ டால்ஸ்டாய் எழுதுறதை பார்த்துட்டு காந்தியடிகள், ஆஹா இவ்வளவு நல்லா எழுதுறீங்களே, நான் அறத்திற்கான அதாவது அறப்போராட்டத்திற்கான வழியே நான் உங்ககிட்ட தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் வந்து ரொம்ப லியோ டால்ஸ்டாயை வந்து பாராட்டுறாரு. லியோ டால்ஸ்டாய் சொல்றாரு, உங்களுக்கு எப்படி இது கிடைச்சதுன்னு கேட்கிறாரு லியோ டால்ஸ்டாய்ட்ட. அவர் சொல்றாரு, நான் திருக்குறளை படித்துதான் எனக்கு இது தெரிஞ்சது. அப்ப இங்க இந்தி பிரச்சார சபாவுக்கு வராரு காந்தியடிகள். இந்தி பிரச்சார சபாவுக்கு வந்து சென்னைக்கு இந்தி பிரச்சார சபாவுக்கு வராரு. பிரச்சார சபாவை வந்து தொடங்கி வைக்கிறாரு. தொடங்கி வைக்கிற காந்தியடிகள் சொல்றாரு, நான் இன்னொரு முறை பிறந்தால் தமிழனாக பிறக்க வேண்டும். எதுக்கு வந்திருக்காரு? ஹிந்தி கொஞ்சம் காடு மாதிரி இருக்க இடம். நான் உடனே ஐயோ அப்படின்னு பின்னாடி போறேன், ஐயோ முன்னாடி போறான். முன்னாடி போய் அந்த மாவு பிடிச்சிட்டா கையில, தபக்க பிடிச்சிட்டா, ஒரு செகண்டுக்குள்ள பிடிச்சிட்டு கையில வச்சுக்கிட்டான். நான் பயந்து ஓடுறேன், பின்னாடியே வாக்கிட்டு வரான். எனக்கு என்ன பண்றதே தெரியல, விழுந்து அடிச்சு ஓடுறேன். அப்படியே வந்தான், வந்துட்டு அப்படியே நடந்து போனான். நான் ஒதுக்கிட்டேன். அப்படியே போனான், ரோட்ல போனான். போய் எல்லாத்தையும் வேடிக்கைலாம் காமிச்சிட்டு இருந்தான். அதனுடைய இடுப்பை ஒடிச்சு அதை அப்படி டான்ஸ் ஆட வைக்கிறேன், இப்படி டான்ஸ் ஆட கொடுமைப்படுத்துறான். பாம்பு தான் நம்மளை கொடுமைப்படுத்தும், இவன் பாம்பை கொடுமைப்படுத்துறான். படுத்து என்னமோ அட்டூழியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவனுக்குன்னு ஒரு 10 பேர் இருப்பானுங்க. எப்பவுமே அது மாதிரி ஆளுக்கு தான் நிறைய பேர் இருப்பானுங்க. அவனுக்குன்னு ஒரு 10 பேர் இருப்பானுங்க. அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் 2வது வருஷம் படிச்சான், 3வது வருஷம் படிச்சான். 3வது வருஷம் பாதியில இவன் பண்ண குறும்புத்தனமெல்லாம் தெரிஞ்சு இவனை கண்டுபிடிச்சு இவனுக்கு தண்டனை கொடுத்து இவனை வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சு அவனை படிப்பை நிறுத்தி, அத்தனைக்கு ஸ்காலர்ஷிப் வந்துட்டு இருந்துச்சு, எல்லா வசதியும் வந்துட்டு இருந்துச்சு, எல்லாம் நிறுத்தி நிர்மூலம் ஆயிட்டான். ஆள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல ஆள் நல்லா இருக்கான். எப்படி இருப்பான்னா 6 அடி உயரம் இருப்பான். இந்த ஷோல்டர் பார்த்தா எனக்கே பயமா இருக்கு, இவ்வளவு பெருசு இருக்கும். சைட்ல பார்த்தா இவ்வளவு பெருசு இருக்கும் ஷோல்டர். அவ்வளவு பெரிய ஆளு, ஆட்ட சாட்டமா இருப்பான். அவன் என்ன பண்ணா, இது இந்த மாதிரி போதைப் பொருள் பயன்படுத்தி
இந்த கண்ணு வந்து அப்படியே ஒரு மாதிரி பெருசா ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படிலாம் ஆகுமான்னு எனக்கு தெரியல, அவனுக்கு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உடம்பெல்லாம் வத்திடுச்சு, முழுக்க வத்திடுச்சு. அப்புறம் தன்னை போல பேச ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் கண்ணு சரியா தெரிய ஆரம்பிக்கல, கண்ணு சரியா தெரியல. அப்புறம் கை கால்லாம் நடுக்கம். சார் சொன்னார்ல, இவர் சொன்னார்ல, இப்படி கை இப்படி வச்சு பாருங்க, கை வந்து நடுங்குது வச்சா. ஒரு 22 வயசு பையனுக்கு கை வச்சா நடுங்குது. அப்புறம் பார்த்தா அவனை காலேஜ் விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. கடைசியில் அவன் அட்ரஸே இல்லாமல் போயிட்டான். இப்போ அவன் வந்து உயிரோடு இருக்கிறானா இல்லையா தெரியாது. நான் என் ரூம்மேட்டா இருந்தாலும், எனக்கு மிக அருகில் இருந்தாலும், மிக தூரத்தில் இருப்பவன் அவன் தான் இல்லையா. இப்ப திருவள்ளுவர் எங்கேயோ இருக்கிறார், ஆனால் என் நினைவிலேயே இருக்கிறார், என்னோடு இருக்கிறார். அவர் எங்கேயோ இருக்கிறார், ஆனா என் நினைவுக்குள்ளேயே இருக்கிறார் இல்லையா. அவர்தான் சொல்றாரு, திருவள்ளுவர் சொல்றாரு, தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். படிச்சிருக்கேன். 9:30 மணிக்கு அவன் வாசல்ல உட்கார்ந்துருக்காங்க. ஏன்னா போதைப் பொருள் என்ன மாதிரி விபத்தை ஏற்படுத்துகிறதுன்னு சொல்றதுக்காக நான் இதை சொல்லிட்டு இருக்கிறேன். கதை சொல்லலை உங்களுக்கு. அதாவது நான் உள்ள நுழையிறேன், கையில தடிமனான புத்தகம் இருக்கு, புறப்பொருள் இருப்பாமலை. அதை வந்து நான் வச்சு உள்ள வரேன். என்ன மாப்பிள்ள படிச்சிட்டியா அப்படின்னு கேட்கறான். அது கேள்வியிலேயே ஒரு கேவலம் இருக்கு. என்ன மாப்பிள்ள படிச்சிட்டியா அப்படின்னா அப்படிதான் சொல்லுவானுங்க. நான் படிச்சுட்டேன். என்ன படிச்சேன் அப்படின்னா, என்ன படிச்சதும் ஒரு 10 பாட்டு மனப்பாடம் பண்ணியிருந்தேன். 10 பாட்டு மனப்பாடம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அதுக்கு பேரு எங்க பசங்க என்ன வச்சிருக்காங்கன்னா, மின்னல் வெண்பான்னு வச்சிருக்காங்க. படிச்சா புறப்பொருள் இருப்பாமலையில நல்ல ஞாபகம் இருக்கும், பிரமாதமா ஒப்பிப்போம். திருப்பி யோசிச்சு பார்த்தோம் ஒண்ணுமே வராது, பிளாக். அந்த வெண்பாவுக்கு அப்படி ஒரு பவர் இருக்கு அப்படின்னு நம்புறானே எங்க பசங்க. நமக்கெல்லாம் நம்பிக்கை இல்லை. நல்ல மனப்பாடம் பண்ணிட்டு வந்துட்டேன். எந்த பகுதி படிச்சேன்னு கேட்டான். இந்த பகுதி படிச்சேன். சரி புத்தகத்தை கொடுத்துட்டு போனான். சரி புத்தகத்தை கொடுத்துட்டு நான் உள்ள போயிட்டேன். உள்ள போய் நான் குளிச்சு ரெடியாகி சாப்பிட்டுட்டு அப்படியே காலேஜுக்கு ரெடியாகி வரேன். இவன் காலேஜுக்கு போனா போகாண்டி இல்லை, அவங்க டிசிப்ளினே கிடையாது. அப்படியே உட்கார்ந்துக்கிறான், அங்கேயே கட்டிட்டு வாயில பல்லு குச்சி வச்சுக்கிட்டே உட்கார்ந்துட்டு அப்படியா படிச்சியா அப்படின்ட்டு, சரி இந்த புத்தகத்தை உள்ள வச்சிரு அப்படின்னா, இல்லை நான் காலேஜுக்கு எடுத்துட்டு போறேன். சரி என்ன படிச்சுன்னு சொன்னேன் அப்படின்னா, மறுபடியும் தலைப்பு சொன்னேன். சொன்னோன்னே இதுவா அப்படின்னு கடற்கடை 10 பாட்டு ஒப்பிக்கிறான். நான் 3 மணி நேரம் படிச்சத அவன் 1/2 மணி நேரத்துல படிச்சுட்டான். உடனே எனக்கு ஆச்சரியம். நான் காலேஜுக்கு போறேன், அப்படியே உட்கார்ந்து டேய் எப்படா படிச்ச? நமக்கு ஆசையா இருக்கணும்ல அது மாதிரி படிக்கணும்னு. எனக்கு எப்பவுமே படிக்கிறவங்களை கண்டா பிடிக்கும். எனக்கு படிப்பு வருதோ இல்லையா அது வேற விஷயம். எனக்கு படிக்கிறவங்களை கண்டா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு நான் ஆசிரியரானதுக்கு அப்புறமும் சரி, மாணவர்களாக இருந்த போதும் சரி, எனக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற பையனை பிடிக்கும். நான் போய் எங்க அம்மாட்ட 5வது படிக்கும் போது சொன்னேன், எனக்கு ஆனந்தின் பேர் வை அப்படின்னு. ஏன்டா அப்படின்னாங்க, அவன் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறான் அப்படின்னு. பேர் எல்லாம் ஒண்ணு இல்லைன்னா நீ படிச்சா நீயும் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவ அப்படின்னாங்க. அது மாதிரி சின்ன பிள்ளைல இருந்தே ஒரு ஆர்வம் எனக்கு. நல்லா படிக்கிறவங்களை கண்டா பிடிக்கும். அதே மாதிரி வகுப்பறையில மாணவர்கள், நல்லா படிக்கிற மாணவர்கள் பிடிக்கும். அவங்கள தொந்தரவே பண்ண மாட்டேன். நீங்க படிக்கப்பா, நல்லா படிங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியா எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அறிவில் சிறந்தவர்கள் எல்லாம் பார்க்கும்போது ஆசையா இருக்கும். எந்த துறையா தான் ஒரு சார் சொன்னாரு, எக்கனாமிக்ஸ் எல்லாம் PhD பாருங்க இவங்கலாம். அப்படியே அப்பா PhD எல்லாம் ஒரு பெரிய கனவுங்க. PhD படிக்கலாம் பாருங்க, ஆசிரியர் எல்லாருமே முனைவர். இவங்கெல்லாம் படிப்பு போல ஒரு சிறந்த தெய்வம் எதுவுமே இல்லை. கல்விதான் சிறந்தது. கல்வியை விட சிறந்தது எந்த போதையும் கிடையாது. கல்விதான் சிறந்தது. கல்விக்கு இணையான ஒன்று உலகத்துல எதுவுமே கிடையாது. உண்மையிலே இதுல இருந்து உங்களுக்கு இன்னொரு போதை தேவையே இல்லை. படிப்பு என்ற ஒன்று போல் உங்களை வழி நடத்துறதுக்கு. அவன் அப்படியே ஒப்பிச்சுட்டு கூப்பிட்டான், டேய் இந்த சிகரெட் இருக்குடா, இந்த பேர் சொல்றது பண்ணிக்கணும், இந்த சிகரெட் இருக்குடா, இதை மட்டும் 2 தடவை ஸ்மோக் பண்ணு, 2 இலை இடு, அப்படியே கெட்டு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த புறப்பொருள் இல்லாமலையை படிச்சீங்கன்னா அப்படியே மனசுல பதிஞ்சிடும். அதுல என்ன இருக்கு அப்படின்னு, சிகரெட்ல எல்லாமே இருக்குன்னா, அவன் சிகரெட்ல எல்லாமே இருக்கான் அப்படின்னா, அவன் பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் வாங்குவான். காலேஜுக்கே வரமாட்டான், நல்ல மார்க் வாங்குவான். அப்புறம் சாயந்தரம் எங்கேயாவது ஒரு கடையில போய் ஏதாவது ஒரு இந்த போதைப் பொருள் பயன்படுத்துற கடையில போய் சண்டை போட்டு மூஞ்சி எல்லாம் கிழிச்சுக்கிட்டு வருவான். காசு ஃபீஸ் கட்டணும்னா ஃபீஸ் இருக்காது. ஃபீஸ் கட்டுறதுக்கு எல்லாம் இப்படி யூஸ் பண்ணிப்பானே, சுத்தி தென்னை மரம் காலேஜ் சுத்தி என்னென்ன அயோக்கியத்தனம் இருக்கோ எல்லா அயோக்கியத்தனும் சர்வசாதாரணமா பண்ணுவான். அவனுக்கு அந்த மனசாட்சிக்கிற ஒண்ணு இருக்கவே இருக்காது.
எனக்கு தான் என்னுடைய ரூம்மேட் அவர், என்னுடைய ரூம்மேட். அப்புறம் என்ன பண்ணுவான், மரத்துல ராத்திரி ஏறி தேங்காயை போட்டு அந்த தேங்காயை கொண்டு போய் சந்தையில வித்து, சைக்கிள் வாடகை சைக்கிள் எடுத்துட்டு போய் சந்தையில வித்து அதை கொண்டு போய் ஃபீஸ் கட்டி சமாளிச்சிடலாம். என்னென்ன அட்டூழியம் இருக்குதோ அத்தனை அட்டூழியமும் மனசாட்சியே இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு மனிதன். அவன் எனக்கு உடன் இருந்துகிட்டே இருப்பான். நல்லதே சொல்ல மாட்டான், கெட்டதாவே சொல்லுவான். ஆனால் நாம் மட்டும் இல்ல, அன்னைக்கு நான் மனசு மாறி வச்சுக்க, ஆமாடா குடுறாங்க, நான் ஒரு இடம் எடுத்து பார்க்கிறேன். புறப்பொருள் இல்லாம மாலையில இருக்க ஆசை இல்லை. அன்னைக்கு அது ஒரு இடம் எடுத்து எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் என்ன சொன்னாலும் நாம் போதைக்கு மட்டும் அடிபணியவே கூடாது என்பதை நீங்கள் மனதில். அதுக்கு யார் உதாரணம்? நான் உதாரணம். அவன் எங்க பார்த்து நான் அவனும் நடந்து போயிட்டு இருக்கிறோம் காலேஜ்ல இருந்து. நான் அவனும் நடந்து போயிட்டு இருக்கோம் காலேஜ்ல இருந்து. வழியில அது காட்டுக்குள்ள இருக்கு காலேஜ். வழியில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நாகப்பாம்பு வேகமா அப்படி கிராஸ் ஆகுது. அப்படியே அது சாயந்தரம் ஒரு 6 மணி இருக்கும். அதுல நாங்க காலையில எதிர்ச்சோம்னா விடிய காலையில டீ காஃபி எல்லாம் கிடைக்காது ஹாஸ்டல்ல. போய் ஒரு கடை இருக்குது, டீ கடை. அதுக்கு உருவம் வேற வேற, பொருள் ஒண்ணு, உருவம் வேற வேற. அது புகைக்கும் பொருளாக இருக்கிறது, வாயில உள்ள வச்சு அமுக்கிக்கிற பொருளா இருக்குது, கையில வச்சு குத்திக்கிற பொருளா இருக்குது, குத்தி மருந்தா இறக்கிக்கிற பொருளா இருக்கு. இப்படி பல பல விதத்துல இருக்கு. அவன்கிட்ட நான் ஒரு நாள் போய் புறநானூற்றுல மேட்ச் தான் தெரியும், இது புறப்பொருள் வெண்பாமாலை. புறப்பொருள் வெண்பாமாலை எங்களுக்கு பாடத்திட்டத்தில் இருந்துச்சு. நானும் தமிழ் படிச்சிருக்கேன் உங்க பேராசிரியர் மாதிரி. புறப்பொருள் வெண்பாமாலை, அந்த புறப்பொருள் வெண்பாமாலை என்னன்னா, எங்க கல்லூரியில ஒரு சிறப்பு என்னன்னா, கணேசர் செந்தமிழ் கல்லூரி, புதுக்கோட்டை மாவட்டம். ரொம்ப சிறந்த கல்லூரி. 100 வருஷம் ஆயிடுச்சு காலேஜ் தொடங்கி. எனக்கு அந்த காலேஜில் படிச்சது ரொம்ப ரொம்ப பெருமை. ஏன்னா அரசன் சண்முகநாதன் சொல்லிட்டு தொல்காப்பியத்துக்கு இலக்கணம் எழுதுகிறவர். அவர் அங்க படிச்சு அங்கேயே பேராசிரியராக இருந்து பணியாற்றியவர். அவ்வளோ பெரிய ஒரு கல்லூரி. அந்த கல்லூரியில படிச்சேன். அதுல புறப்பொருள் வெண்பாமாலை படிச்சா எல்லாத்தையும் ஒப்பிக்கணும். எங்களுதுல நம்பி அகப்பொருள் படிச்சா நம்பி அகப்பொருள் அப்படியே ஒப்பிக்கணும். கிளாஸ்ல அத்தனை பாட்டு ஒப்பிக்கணும். விரசை குறுப்பன் கற்பன் சிலம்பன் குரத்தி கொடிச்சி குறவன் காண்பன் குரத்தியன் மரத்துளி புறாவணி கலையெழுத்தியல் சிறுகுடி அருவி நல்துணை வேங்கை குறிஞ்சி காந்தல் அகில் தேக்கு அசோகம் நாகம், இதெல்லாம் கருப்பொருள்கள். இந்த கருப்பொருள்களுக்கெல்லாம் ஒவ்வொரு கருப்பொருளுக்கும் ஒவ்வொரு பாட்டு இருக்கு. அகப்பொருள்ல ஒரு 14 கருப்பொருள் இருக்கு. இந்த 14 கருப்பொருள்களை உள்ளடக்கியது 5 நிலங்கள்: குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அதுல ஒவ்வொன்றுக்கும் இப்ப குறிஞ்சிக்கு சொன்னேன், அது மாதிரி மருதத்திற்கு நெய்தலுக்கு ஒவ்வொன்றுக்கு எல்லாம். ஏன்னா அவனை சாலை கூப்பிட்டேன் அப்படிங்கிறான் அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட. அவை ஒவ்வொருத்தரும் திறமசாலிங்க. பாட சொன்னா பாடுவாங்க, ஆட சொன்னா ஆடுவாங்க, எழுத சொன்னா எழுதுவாங்க. இந்த இடத்துல ஒரு கிரியேட் பண்ணணும், ஒரு இடத்தை உருவாக்கணும்னா உருவாக்குவாங்க. அவங்க பெரிய கிரியேட்டர்ஸ். நல்ல தாட் ப்ராசஸ் அவங்க இருக்குது. சிந்தனை வளம் நிறைய இருக்கு, அவங்க கற்பனை நிறைய இருக்கு. நாம அவ்வளவு எளிதாக நினைக்க முடியாது அவங்கள. அன்னைக்கு அப்படிதான். சரி நான் போயிட்டு சார் இப்போ எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னேன். சார் 2 நாள் ஜாலியாக சென்னை சுற்றி பார்த்துட்டு போங்க சார் அப்படின்ட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. சரி 2 நாள் அவங்களுக்கு தான் பணம் வேஸ்ட்டு, எனக்கு டைம் வேஸ்ட்டு, அவங்களுக்கு பணம் வேஸ்ட்டு. திருப்பி வந்துட்டேன். அப்புறம் இன்னொரு நாள் கூப்பிட்டாங்க. ஏன்னா எல்லாமே நீங்க இந்த மாணவர்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, என்ன நினைக்கிறோமோ அது நடக்கணும். நடக்கலைன்னா விரக்தி, உடனே கோபம், உடனே அதுக்கு ஒரு பொருளை நாடுறது, அந்த பொருளை போட்டு உடைக்கிறது, அந்த பொருள் விற்கிற கடைக்கு போறது, அந்த பொருளை வாங்குறது. நினைச்சது நடக்கணும். இல்ல 10ஆம் வகுப்புல ஒரு பாருங்க, ஆஃப்வேலில யாரோ ஒரு பையன் ஃபெயில் ஆயிட்டான், அதுக்கு போய் தற்கொலை பண்ணிட்டான். டீச்சர் திட்டினாங்க. என்ன மனநிலை, எவ்வளவு எதிர்ப்புகளை, எத்தனை கடுமையான தோல்விகளை சந்திக்கிறது. ஜனநாயகன் படம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. கதவை திறக்கிற நேரத்துக்கு இல்ல அனுமதி இல்லைன்ட்டான், ரிலீஸ் பண்ண முடியல அவங்களால. ஆனா அதுக்காக போய் உடனே விஜய் தற்கொலை பண்ணிக்குவாரா? இல்ல அந்த படத்தை எடுத்தவங்க தற்கொலை பண்ணிக்குவாங்களா? இல்லையே. எத்தனை கோடி போட்டிருக்கிறாங்க நினைச்சு பாருங்க. ஒரு ஷார்ட் எடுக்கிறதுக்கு அவ்வளவு செலவு பண்றாங்க, சாப்பாட்டுக்கு அவ்வளவு செலவு. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் போன போது. வெஜ்ஜுக்கு தனியா, நான்வெஜ்ஜுக்கு தனியா 100 பேர் சாப்பிடுறாங்க. வெஜ்ஜில் 100 பேர் சாப்பிடுறாங்க, நான்வெஜ்ஜில் 100 பேர் சாப்பிடுறாங்க. டைரக்டர்ஸுக்கு தனியா போட்டிருக்காங்க, அந்த ஒர்க்கர்ஸுக்கு தனியா போட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு தனித்தனியா போய் அவங்க சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. ஒரு பக்கம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க.
ஒரு பக்கம் ஷூட்டிங் நடந்துகிட்டே இருக்கு. இது ஒரு மாயை. அதுல வந்து பாத்தீங்கன்னா சும்மா சம்பந்தமே இல்லாம ஒரு 50 பேர் வருவான், வந்துட்டு ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுருப்பான், இப்படி இப்படின்னு ஆடுவாங்க, அவ்வளவுதான். இப்படி இப்படிப்பாங்க, அவ்வளவுதான். இதுக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பளம். சும்மா இப்படி இப்படி இவ்வளவுதான். அதுல இதுக்கு 1000 ரூபாய் சம்பளம். இதுக்கு ஒரு நாள் முழுக்க இளைஞர்கள் தங்களுடைய நேரத்தை வீணடிக்கிறார்கள். நான் அது கூட யோசிச்சு பண்ணேன், இது தவறு. இன்னும் கரெக்டா பிளான் பண்ணி பண்ணாங்கன்னா நல்லா பண்ணலாம். போதை எங்கே எல்லாம் உருவாகுறதுன்னா செலிபிரேஷன்ல இருக்கு. பெரிய நிகழ்ச்சிகள் நடத்துற போது அந்த நிகழ்ச்சிகள் நடைபெற இடத்துல ஒரு 10 பேர் சேர்த்தாங்கன்னா தப்பான எண்ணத்தில் விழுகிறார்கள், அதனால வருது. அப்புறம் போதை பயன்படுத்துறதுனால உடல் திறன் அதிகமாகுது அப்படிங்கிற ஒரு தவறான கணக்கு இருக்குது. எனக்கு நேர்ந்த ஒன்றை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இது சொல்லக்கூடாது, இருந்தாலும் நல்லது கருதி சொல்லுகிறேன். நான் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த போது என்னோடு படித்த மாணவன் அதாவது ஒரு குறிப்பிட்ட பொருளை பயன்படுத்தி பழகியிருந்தேன். நான் பேசும்போது வரும்போதே சொல்லிட்டு வந்தேன், மணிகண்டன் சொல்லிட்டு வந்தேன், எந்த காரணத்தை கொண்டும் பொருளினுடைய பெயரை சொல்லிவிடவே கூடாது, அது கூட மதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு பேசுறேன். ஏன்னா நிறைய பொருள் பயன்பாடு இருக்கு, இன்னைக்கு கூட இருக்குது, நிறைய பயன்பாடுகள் இருக்கு. ஒரு பொருளை பயன்படுத்துகிறான், அந்த பொருளை எப்படி பயன்படுத்துறான்னா புகைக்கிற மாதிரி பயன்படுத்துறான். அவன்கிட்ட என்னடா புகைக்கிற மாதிரி பயன்படுத்த, நானும் என்னுடைய வகுப்பு தோழன் அவன், ஏதா புகைக்கிற மாதிரி பயன்படுத்துறேன்னு கேட்டா ஏன் கட்சியும் வச்சு குடிக்கலாம். அவன் சொல்றான் இல்ல தப்பு பண்றவன் இல்ல, கண்டிக்காம போனா அவன் சாதாரண மனிதன். 10ஓட 1 11. அதனால நாம வந்து விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் பாசம் ஃபவுண்டேஷன் வந்து இந்த போதை தடுப்பு விழிப்புணர்வை வந்து தொடர்ந்து நாங்க நடத்தணும்னு நினைக்கிறோம். சமுதாயத்துக்கு தேவை என்னவோ அதை செய்யணும் இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். விப்புல் வந்து என்கிட்ட 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கான். 3rd லாங்குவேஜ் தமிழ், இவங்க 2nd லாங்குவேஜ் வந்து ஹிந்தி. 3 தலைமுறையாச்சு இங்க வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து 3 தலைமுறையாச்சு. இவரோட பிசினஸ் வந்து என்னன்னா துணி பர்ச்சேஸ் பண்றது, சேல்ஸ் பண்றது, வாங்குறது, விற்கிறது, இதான் அவருடைய வேலை. அது வந்து இவன் கடையில வந்து ஒரு 10 நிமிஷம் இருந்தீங்கன்னா ஓடிடுவீங்க. ஏன் அப்படின்னா பூரா துணியா கிடக்கும், அப்படியே குடோன் மாதிரி இருக்கும். அப்புறம் கடையில ரீட்டைல் வியாபாரமும் பண்றான், ஹோல்சேலும் பண்றான், ஆர்டர் பிடிக்கிறான், சேல்ஸ் பண்றான், எல்லாம் பண்றான். அவன் சொல்றது உரிமையினால. இவர் தலைவர், பாச ஃபவுண்டேஷனுடைய தலைவர், மதிப்பிற்குரியவர். ஆனா எனக்கு அவன் சொன்னாதான் பிடிக்கும். இவன் வந்து என்ன அப்படின்னா விப்புல் வந்து ஒரு வேலைன்னு சொல்லிட்டா அதை பர்ஃபெக்டா செய்யக்கூடிய திறமை பெற்றவன். மேடம் 10 மணிக்கு சொன்னாங்க, 9:30 மணிக்கு கார்ல வாசல்ல நின்றுக்கிறான். வண்டியில வந்து 9:30 மணிக்கு வந்து தான் வீட்டுக்கு. அப்படி நேரம் தவறாமை, கிளாஸுக்கு கரெக்ட் டைம் வரணும். இந்த பையன் அப்படி கீழே உட்காந்து இருக்கும், அதே பேஸ் இதேதான், கொஞ்சம் ஆள் பெரிய ஆளா இருக்கு, அவ்வளவுதான். சின்ன பையனா யூனிஃபார்ம் போட்டு, நாங்க வந்து இந்த 3rd லாங்குவேஜ்க்கு வந்து தனியா கிளாஸ் ரூம் தர மாட்டாங்க, ஸ்டேஜ்லயே போட்டு ஒரு ஓரமா சேர் போட்டு நான் உட்காந்துருப்பேன். ஒரு 6-7 பசங்க தான் இருப்பாங்க 2nd லாங்குவேஜ் 3rd லாங்குவேஜ்க்கு. அப்படி காலடியிலேயே உட்காந்துருப்பாங்க 4 பேர். நாங்க ஆனாவும் நான் சொல்ல வைப்போம், அப்படி பேசுறது கற்றுக் கொடுப்போம். அவங்களோட ஜாலியா இருக்கணும், அதாவது அவங்களோட பேச்சு வழக்குல இருக்கணும், தமிழ்ல பேசணும், பழகணும், அவங்கள்ட்ட தமிழை பத்தி சொல்லணும். இவ்வளவுதான், பெரிய சிலபஸ்லாம் கிடையாது. அப்படி படிக்க வச்சு நீங்க எப்படி தமிழ் பேசுற பார்த்தீங்களா? அது மட்டும் இல்ல, தமிழ் பேசுறது மட்டும் இல்ல, இவன் வந்து சேவை செய்யறான், நிறைய சேவை செய்யறான். முதல்ல ஒரு அமைப்புல இருந்து நிறைய சேவை செஞ்சுட்டான். மறுபடியும் இப்ப இந்த அமைப்புக்கு வந்து தலைவரா இருந்து அது பத்தாதுன்னு நிறைய சேவை செய்யறான். ஒரு 50 கிலோ தூக்கி சொன்னீங்கன்னா அப்படியே தூக்கிட்டு ஓடிடுவான். அவனுக்கு திறன் இருக்குதோ இல்லையோ, 50 கிலோ தூக்க முடியுமோ முடியாதோ, அவனுக்கு ஒரு சேவைன்னு சொல்லிட்டீங்கன்னா உடனே அந்த வெயிட்டை தூக்கிட்டு ஓடிடுவான். அதை பார்க்கவே மாட்டான், பம்பரமா சுத்துவான். எத்தனையோ பேர் போலீஸ் ஸ்டேஷன்ல காத்திருப்பாங்க, எதுக்கோ காத்திருப்பாங்க. ஆனா இவர் போலீஸ் ஸ்டேஷன்லயே காத்திருப்பாரு. எதுக்கு தெரியுமா? டிஎஸ்பியை கூப்பிடுறதுக்கு, எஸ்பியை கூப்பிடுறதுக்கு, இந்த ப்ரோக்ராம் பண்ணலாம் சார், அந்த ப்ரோக்ராம் பண்ணலாம் சார், மக்களுக்கு இந்த சேவை செய்யலாம் சார், அந்த சேவை செய்யலாம் சார், நான் ஹெல்ப் பண்றேன்னு காத்திருப்பாங்க. அதனால
இது வந்து ஹைலைட் மட்டும் கிடையாது, இது ஹைலைட் மட்டும் கிடையாது. ஆனா என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விருப்பம் உள்ளவர் இவர் இருந்தாதான் செய்ய முடியும். பாசம் ஃபவுண்டேஷன் விருப்பம் இருந்தாதான் செய்ய முடியும் அப்படிங்கிற அளவுக்கு அவர் நல்ல கடுமையாக உழைக்கிறார், திட்டங்கள் தீட்டுகிறார், செயல்படுத்துகிறார். அதுக்கப்புறம் போய் அன்னைக்கு திடீர்னு கூப்பிட்டான், சார் பால்வாடி ஸ்கூல்லாம் ரொம்ப பாவமா இருக்காங்க சார் குழந்தைங்கலாம், அவங்க உட்கார்றதுக்கு பாய் சரியா இல்லை, கொஞ்சம் கிழிச்சு போச்சு, நம்ம பாய் வாங்கி கொடுத்தலாம் அப்படின்னா. சரி எங்க வரணும்னு சொன்னேன், சார் ஒரு 10 நிமிஷம் தான் சார் இங்க வாங்க அங்க வாங்கன்னு இடத்துக்கு சொன்னான். சரி போனா ஒரு 3 இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டான். ஒரு இடம் தான் சொல்லுவான், ஆனா 3 இடத்துக்கு கூப்பிட்டு போய் சர்வீஸ், ஆளு 10 பாய் அந்த இதுல பால்வாடியில. அப்புறம் பாய் மட்டும் தான் கொடுக்குறாங்கன்னு பார்த்தா அதுக்கு இன்னொரு ஸ்பான்சரை வேற பிடிச்சிட்டான். பிடிச்சி பொம்மை, அந்த குழந்தைங்களுக்கு ஸ்லேட்டு இதெல்லாம் அவன் கையால கொடுத்தா. ரொம்ப சந்தோஷம். செயல்பட்டு கொண்டே இருக்கும். இது பாசம் ஃபவுண்டேஷனுடைய செயல்பாடுகள் மிகச்சிறப்பாக இருக்கிறது. இவனுக்கு ஒரு டீம், பெரிய டீம் இருக்குது. இவனுக்கு அடக்கி வாசிட்டு இருக்கான், பெரிய டீம் இருக்குது. நிறைய கல்லூரிகள்ல பள்ளிகள்ல நாங்க போய் தொடர்ந்து மொபைல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய நாட்டு நலப்பணி திட்ட சிறப்பு முகாம் 7ஆம் தேதியில் தொடங்கி தொடர்ந்து சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நாட்டு நலப்பணியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் எங்களுக்கு இளவல்கள். நாடு நலமாக இருக்க வேண்டும் என்று அதற்காக நலப்பணிகளை நீங்கள் மேற்கொள்கிறீர்கள். அதற்கு முகாம் அமைத்திருக்கிறீர்கள். அந்த முகாமிலே உங்களுக்கு பேராசிரியர்கள் வழிகாட்டுகிறார்கள், வழி நடத்துகிறார்கள். இதனால் தொடர்ந்து நீங்கள் நாட்டுக்கு நல்லது செய்ய வேண்டும், நாட்டுக்கு என்னால் முடிந்த அளவிற்கு ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்பதை மனதின் பாடமாக தொடர்ந்து படித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். வெறும் ஏட்டுக்கல்வியோடு மட்டும் இருந்தால் அந்த கல்வி மேம்படாது. தமக்கென முயலா நோன்றாள் பிறர்க்கென முயலுணர் உண்மையானே என்று புறநானூறு கூறுகிறது. நமக்காக மட்டும் வாழக்கூடாது, பிறருக்காகவும் வாழ வேண்டும். அப்படிங்கிறது தான் சிங்கைய நாயக்கர் கல்லூரி மிகச்சிறப்பாக உங்களுக்கு கற்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்காக முதற்கண் சிங்கைய நாயக்கர் கல்லூரி பேராசிரியர்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சின்ன வட்டத்திற்குள் சிறகடிப்பதல்ல நம்முடைய வாழ்க்கை. விழுங்கு மக்களை என்று பாரதிதாசன் சொல்கிறார். விழுங்கு மக்களை உன் உலக பார்வையா. அப்படி விசால பார்வை இருக்கும் அப்படிங்கிறத பாரதிதாசன் குறிப்பிடுகிறார். அந்த விசால பார்வை எப்போ வரும் அப்படின்னா, எனக்கு ஒரு நோட்டு கூட எழுதுறது கொடுக்க மாட்டாங்க. அடுத்தவங்களுக்கு பார்த்து எழுதுறது கூட நோட்டு கொடுக்க மாட்டாங்க. இன்கம்ப்ளீட் ஒர்க்குன்னா இந்த சின்ன பிள்ளைங்க தான் பார்த்தீங்கன்னா பென்சில் எடுத்து வச்சுக்கோம், ரப்பர் எடுத்து வச்சுக்கோம், அது என்னோடதுன்னு உரிமை கொண்டாடும். பக்குவப்படப்பட தன்னுடையதெல்லாம் பிறருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். அந்த எண்ணத்திற்கான பயிற்சியை தான் இப்போது சிங்கைய நாயக்கர் கல்லூரி மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த விழாவிலே நாங்கள் இருந்து தி பாசம் ஃபவுண்டேஷன் அமைப்பு சிறப்பாக இந்த விழாவிலே பங்கேற்றிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முதல் காரணம் உங்களுடைய பேராசிரியர், உங்கள் மனம் கவர்ந்த பேராசிரியர் திருமதி ராக்கு அம்மா அவர்கள். இந்த கல்லூரி எனக்கும் சொந்தமான ஒரு கல்லூரி தான். நான் இங்க வந்து ஒரு 70 நாட்கள் படித்திருக்கிறேன். இந்த கல்லூரியில 70 நாட்கள் நான் படித்திருக்கிறேன். நான் மகாஜன பள்ளியிலே படித்தேன். அதுவும் சிங்கையாவோட தான் மகாஜன பள்ளியிலே படித்திருக்கிறேன். என் தந்தை மாசன உயர்நிலை பள்ளியிலே தமிழாசிரியராக பணியாற்றியவர். அதனால் அங்கே 10ஆம் வகுப்பு வரை படித்தேன். 11, 12 சிஎஸ்ஐ பள்ளியிலே படித்தேன். கல்லூரி என்றதும் வணிகவியல் படிக்க வேண்டும் என்று எனக்கு ஆசை. அதனால பிகாம் படிக்கணும்னு சொல்லிட்டு இங்க கொண்டுட்டு வந்து எங்க அப்பா சேர்க்கல, நானே வந்து சேர்ந்துக்கிட்டேன். சேர்ந்து சில நாட்களிலேயே நான் தமிழ் படிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டேன். அதனால தமிழ் படிக்கிறதுக்காக நான் இந்த கல்லூரியை விட்டு வெளியேறினேன்.
ஆனால் நான் பள்ளியிலிருந்து கல்லூரிக்கு வந்த உடனேயே பார்த்து வியந்தது சிக்கைய நாயக்கர் கல்லூரி. ஏன் தெரியுமா? மலை மேல இருக்குதுங்க காலேஜ், மலை மேல இருக்கு. ஒரு வியப்பு, நீங்க தினந்தோறும் பார்க்கறதா உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ இல்ல, மலை மேல இருக்குது காலேஜ். உள்ள வந்து பார்த்தா ஒரு ராஜ கட்டிடம். இது மாதிரி ஒரு கட்டிட அமைப்பை நாங்க பார்த்ததே இல்லை. எத்தனையோ கல்லூரிகள் இருக்கிறது, நிறைய கல்லூரிகளுக்கு பேச போயிருக்கிறேன், நிறைய கல்லூரிகளுக்கு போட்டியில பங்கேற்பதற்காக, பேச்சு போட்டியில பங்கேற்பதற்காக சென்னை வரை போயிருக்கிறேன். ஆனால் இப்படி ஒரு கல்லூரியை பார்த்ததில்லை. கூட பாத்தீங்கன்னா அவ்வளோ ஹைட்ல இருக்கும். ஃபேன் போட்டு ஓடலைன்னா அங்கிருந்து வாட்ச்மேன் வருவார், ஒரு பெரிய மூங்கில் எடுத்துக்கிட்டு வந்து 2 தட்டு தட்டி விட்டாருன்னா அதுக்கப்புறம் தான் ஃபேன் ஓடும். அதுக்குள்ள ஒரு மூங்கில் வச்சிருக்காங்க உயரமா. அந்த கட்டிட அமைப்புலாம் அப்படியே தானே இருக்கு, வந்து பார்க்கணும். ரொம்ப அருமையான ஒரு கட்டிட அமைப்பு. அப்படியே காத்து அப்படி வரும், ஆளை தூக்கி போற மாதிரி காத்து வரும். மிகப்பெரிய ஒரு கட்டிட அமைப்பு, மிகப்பெரிய கல்லூரி. அதாவது ஈரோட்டினுடைய பெருமையை தாங்கி இருக்கக்கூடிய கல்லூரி. இந்த கல்லூரியில படிச்சுட்டு எத்தனையோ பேர் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது பெருமைக்குரிய கல்லூரி. இந்த கல்லூரியில பேராசிரியராக வேலை பார்ப்பதற்கு கொடுத்து வைத்திருக்கணும், மாணவர்களாக நீங்கள் படிப்பதற்கு கொடுத்து வைத்திருக்கணும். முதல்ல நாம இருக்கிற இடத்தை தெரிஞ்சுக்கணும். நம்ம மதிச்சோம்னா தான் அதுக்கப்புறம் நமக்கு மதிப்பு வரும். இல்ல நல்ல தொண்டராக இருந்தால் சிறந்த தலைவனாக வரலாம். முதல்ல நம்ம கல்லூரியை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். நம் கல்லூரின்னு சொல்ற உரிமை எனக்கும் இருக்கிறது. சிக்கைய நாயக்கர் கல்லூரி ரொம்ப கட்டுப்பாடான கல்லூரி. நான் வந்து 1987 இந்த கல்லூரிக்கு வந்து, நீங்க தான் பிறந்திருக்க மாட்டீங்க, 1987 இந்த கல்லூரிக்கு வந்து வெளியேறி இருக்கிறேன். அப்ப இருந்த பேராசிரியர்கள்லாம் இப்ப இல்ல. கணேசன் சார் தான் எங்களுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடியா இருந்தாரு, காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல. ரொம்ப அருமையான கல்லூரி, எனக்கு பிடித்த கல்லூரி. இந்த கல்லூரியில வந்து தொடர்ந்து தி பாசம் ஃபவுண்டேஷன் வாயிலாக நிகழ்ச்சியை கலந்து கொள்வதிலே பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். இது ராக்கு அம்மா அவங்களுக்குள்ள ஒரு தனி திறமை, அதனாலதான் இந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்குது. எவ்வளவு அழகா பேசினாங்க. ரொம்ப ஒரு தமிழாசிரியர் அப்படிங்கிறதும் மாணவர்களை ஈர்த்து அருமையாக தன்னுடைய மாணவர்களாகவே வைத்திருப்பது பெருமை. சில கல்லூரிகளெல்லாம் பேச ஆரம்பிச்சா, அதுவும் அவங்க ஆசிரியருக்கு பேச ஆரம்பிச்சா கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ, கிளாஸ்லயும் பேசி இங்கேயும் பேசுறீங்களா அப்படின்னு. ஆனா இவங்க வந்து எப்ப பேசுவாங்கன்னு காத்திருக்கிறீங்க, பேசுறத ரசிக்கிறீங்க. எனக்கு இந்த நாட்டுநலப்படுத்தி திட்டத்துக்கு நாங்க 3வது முறை வருகிறோம் நினைக்கிறேன். அப்படி வரும்போது எனக்கு என்ன ஈர்ப்பு அப்படின்னா, இந்த கல்லூரி மாணவர்கள்ட்ட ரிசீவிங் நல்லா இருக்கு. நல்லா கேட்குறீங்க, உட்கார்ந்து கேட்குறீங்க, கைதட்டுறீங்க, நன்றாக அதை பார்ட்டிசிபேட் பண்றது, பங்கேற்பது மிகச்சிறப்பாக இருக்கிறது. இது பள்ளிகள்ல கூட எதிர்பார்க்க முடியாது, பள்ளிகள்ல கூட எதிர்பார்க்க முடியாது. அதனால அதை நீங்க சிறப்பாக செய்கிறீர்கள். உங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவ மாணவிகளே, உங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாட்டுல படித்திட்ட முகாம் மிகச்சிறப்பாக முன்னின்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முனைவர் தோமா சரவணகுமார் அவர்களே, முனைவர் சி ஜெயபால் அவர்களே, முனைவர் வே திவ்யா அவர்களே, முனைவர் க ராதிகா அவர்களே, பேராசிரியர் அம்சா அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க பேசின போது விபுல் சந்தாலியா பேசினார்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினார்ல, விபுல் பாசம் ஃபவுண்டேஷன் அறக்கட்டளையினுடைய தலைவர். ஃபவுண்டேஷன்னா என்ன அப்படின்னா அறக்கட்டளை. ஆனா அவங்க பேராசிரியர் அதை விட ஒரு அருமையான பொருள் சொன்னாங்க, அடித்தளம் அப்படின்னாங்க. அறக்கட்டளையாகவும் அடித்தளமாகவும் இருக்கக்கூடியது ஒரு புதிய பொருள். அந்த விபுல் எப்படி பேசினாரு, எப்படி பேசினாரு? தமிழ். என்னுடைய மாணவன், அவன் தான் இந்த பாசம் ஃபவுண்டேஷனுக்கு என்னை கூட்டிட்டு வந்தான். இந்த பாசம் ஃபவுண்டேஷன் ஒரு அமைப்பு ஏற்படுத்துறோம், இந்த அமைப்புக்கு வந்து நீங்க வந்து எங்களுக்கு வழிகாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதற்காக நாங்கள் பல மணி நேரம் சாலைகளில் நின்று பேசிக்கொண்டே இருக்கோம், எப்படி இதை கட்டமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பல இடர்பாடுகளை சந்தித்து, எப்பவுமே தப்பு பண்றது ஈஸி, நல்லது பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நல்லது பண்ணாவே கெட்ட பேர் வந்துடும்.
அதனால நமக்கு எதுக்குப்பா இந்த வம்பு அப்படின்னு நல்லதே பண்றது இல்லை நிறைய பேர். நமக்கு என்ன கண்டு காணாம போறாங்க. இந்த கண்டு காணாம போறது போல தவறு வேற எதுவுமே இல்லை. ஒரு தவறு நடந்தால் அதை தட்டி கேட்க வேண்டும். பாத்தீங்கன்னா சினிமாவில் பாத்தீங்கன்னா தவறு நடந்தா தட்டி கேட்பான். அவன் தான் யாரு? ஹீரோ.